ஓகே, முதலாவது பாருங்க. இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய விஷயம் கணக்கீட்டு விகிதங்கள் அல்லது நிதி விகிதங்கள் தொடர்பான விடயம். எனவே முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது கணக்கீட்டு விகிதம் என்றால் என்ன? கணக்கீட்டு விகிதங்கள் அல்லது நிதி விகிதங்கள் தான் வரைவிலக்கணம் பார்ப்போம். ஒரு பாடம் படிக்கிறது முன்னுக்கு அது தொடர்பான விளக்கம் தேவை. இப்ப கணக்கீட்டு விகிதம்னா என்னன்னு தெரியாம நம்ம பயிற்சிகளுக்கு போக இயலாது. எனவே முதலாவது தலைப்பு கணக்கீட்டு வீதத்திட வரைவிலக்கணத்துக்கு போகும். சரியா? விளக்கம். இதுல பாருங்க, முதலாவது ஒரு நிறுவனம் காணப்படுது. அந்த நிறுவனம் என்ன செய்யும்? நிதி கூற்றுக்களை தயாரிக்கும். நாங்க ஆரம்பத்திலிருந்து போகையில முதலாவது கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும், மூலதனம் தயாரிப்போம், மூலஈடுகளை பதிவு செய்வோம், பொது பேரீட்டுக்கு மாற்றுவோம், பரீட்சை நிதி தயாரிப்போம், இறுதியில நிதி கூற்று தயாரிப்போம். அப்ப டிரெக்டா சொல்லித்தாரன் நிறுவனம் ஒன்று காணப்படுது, நிதி கூற்றுக்களை தயாரிக்குது. இந்த கணக்கீட்டு வீதம் சொல்றது இந்த நிதி கூற்றுகள் தயாரித்த பிறகு வரக்கூடிய ஒரு செயற்பாடு, அறிக்கைப்படுத்தும் செயற்பாடுன்னு சொல்லுவோம். இது முதலாவது விலையும் கொள்ளணும். அப்ப நிறுவனங்களானது தகவலை அடிப்படையாக கொண்டு நிதி கூற்றுக்களை தயாரிக்கும். உதாரணமாக வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்புகளும். இந்த 5 விடயங்களையும் நாங்க சொல்லுவோம் நிதி கூற்றுக்கள். அப்படி நிதி கூற்றுக்களை தயாரிச்ச பிறகு அந்த நிதி கூற்றுக்கள்ல காணப்படக்கூடிய விடயங்கள், ஒவ்வொரு கூறுகள், ஒவ்வொரு மூலங்களை அடிப்படையாக கொண்டு அறிக்கைப்படுத்துற செயற்பாடு தான் கணக்கீட்டு விகிதம். இதை தெளிவான முறையில விலகி கொள்ளணும். சரியா? அப்ப ஆரம்பத்திலேயே தெளிவா விலகி கொள்ளுங்க. நிறுவனம் நிதி கூற்றுக்களை தயாரிச்ச பிறகு அந்த நிதி கூற்றுக்கள்ல இருந்து காணப்படக்கூடிய கிடைக்கக்கூடிய அந்த மூலகங்கள் தகவலை அடிப்படையாக கொண்டு அறிக்கைப்படுத்துற செயற்பாடு தான் கணக்கீட்டு விகிதம். சரியா? இப்ப நாம விளக்கத்துக்கு போவோம். எனவே முதலாவது கணக்கீட்டு விகிதம்னு தலை போட்டு முதலாவது நோட்ஸுக்கு போவோம். அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். முதலாவது பாருங்க, கணக்கீட்டு விகிதம் என்றால் என்ன? கணக்கீட்டு விகிதம் தொடர்பான விளக்கம் யாது? மிக இலகுவான விஷயம். இரண்டு விடயங்கள் அல்லது இரண்டு கணியங்கள் என்று சொல்லுவோம். உதாரணமாக எக்ஸ் கமா ஒய் அல்லது சொத்துக்கள் கமா பொறுப்புகள், இதை நாங்க சொல்லுவோம் கணியங்கள். சரியா? குறிப்பிட்ட ஒரு விடயம் அல்லது ஒரு மூலத்தை கணியம் சொல்லுவோம். அப்ப இரண்டு கணியங்களுக்கு இடையிலான தொடர்பினை அளவீடு செய்யும் ஒரு விடயத்தை சொல்லுவோம் கணக்கீட்டு விகிதம். இரண்டு கணியங்களுக்கு இடையிலான தொடர்பினை அளவீடு செய்யும் ஒரு அளவுகோல் அல்லது அளவீடு செய்யும் ஒரு செயற்பாடு கணக்கீட்டு விகிதமாகும். இரண்டு கணியங்களுக்கு இடையிலான தொடர்பினை அளவீடு செய்கின்ற ஒரு செயற்பாடு அல்லது அளவுகோல்னு சொல்லுவோம் கணக்கீட்டு விகிதமாகும். அதாவது சொத்துக்கள் பொறுப்புகள், சொத்துக்கும் பொறுப்புக்கும் இடையிலான தொடர்பு என்ன? இரண்டாவது சொத்துக்கும் இலாபத்துக்கும் இடையிலான தொடர்பு என்ன? அடுத்தது உரிமையாண்மைக்கும் ஆண்டுக்குரிய லாபத்துக்கும் இடையிலான தொடர்பு என்ன? இப்படி நாங்க இரண்டு கணியங்களுக்கு இடையிலான தொடர்பை அளவீடு செய்யற ஒரு அளவு போன்று சொல்லுவோம். அல்லது இரண்டு கணியங்களுக்கு இடையிலான தொடர்பினை அளவீடு செய்தல் கணக்கீட்டு விகிதங்கள் ஆகும். இது கிளியரா? உங்களுக்கு நிதி கூற்றுக்கள்ல காணப்படக்கூடிய அந்த கணியங்கள், அந்த விடயங்கள்ல காணப்படக்கூடிய இரண்டு கணியம், இரண்டு விடயங்கள்ல தொடர்பினை அளவீடு செய்யற ஒரு அளவீடு, தொடர்பினை அளவீடு செய்தல் கணக்கீட்டு விகிதமாகும். இது கிளியர்டா செட்ல போடும். இரண்டு கணியங்களுக்கு இடையிலான தொடர்பினை அளவீடு செய்யும் ஒரு அளவுகோல் அல்லது இரண்டு கணியங்களுக்கு இடையிலான தொடர்பினை அளவீடு செய்தல் கணக்கீட்டு விகிதமாகும். உதாரணமா சொல்ல போனா
ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய சொத்துக்களுக்கும் பொறுப்புகளுக்கும் இடையிலான தொடர்பு எப்படி காணப்படுது? ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய உரிமையாண்மைக்கும் ஆண்டுக்குரிய லாபத்துக்கும் எப்படி தொடர்பு காணப்படுது? ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய சொத்துக்களுக்கும் இலாபத்துக்கும் எப்படி தொடர்பு காணப்படுது? ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய கடன் மூலதனம் உரிமை மூலதனத்துக்கு இடையிலான தொடர்பு எவ்வாறு காணப்படுது? அப்படி ரெண்டு கணியங்களுக்கு இடையிலான தொடர்பினை அளவீடு செய்தல் கணக்கீட்டு வீதமாகும். சரியா? இப்ப எழுதி கொள்வோம். கணக்கீட்டு வீதம் போட்டுக்கிறீங்க, அது கீழே எழுதுங்க. இரண்டு கணியங்களுக்கு இடையிலான இந்த கணியம் சொல்றது விடயம், மூலகம். இரண்டு கணியங்களுக்கு இடையிலான அல்லது கணக்கீட்டுக்கான இரண்டு கணியம் அல்லது இரண்டு விடயங்கள் அல்லது கணக்கீட்டுக்கான இரண்டு கணியங்களுக்கு இடையிலான அல்லது கணக்கீட்டுக்கான தொடர்பினை அளவீடு செய்யும் இரண்டு கணியங்களுக்கு இடையிலான தொடர்பினை அளவீடு செய்யும் எழுதி கொள்ளுங்க. ஓர் அளவுகோல். இரண்டு கணியங்களுக்கு இடையிலான தொடர்பினை அளவீடு செய்யும் ஓர் அளவுகோல் கணக்கீட்டு விகிதங்கள் ஆகும். அப்ப முதலாவது கணக்கீட்டு வீதம் இலக்கம் கிளியர். கணக்கீட்டு வீதம் ஓகேண்டா செக்ல குயிக்கா போடுங்க. இரண்டு விடயங்களுக்கு இடையிலான தொடர்பு அளவீடு செய்யற ஒரு விடயம் கணக்கீட்டு வீதம். ஓகே, அடுத்த பாயிண்ட்ஸ்ல எழுதுங்க. அடுத்த நோட்ல எழுதி கொள்ளுங்க. இரண்டு கணியங்களுக்கு இடையிலான அதே போல எழுதுங்க. இரண்டு கணியங்களுக்கு இடையிலான தொடர்பினை அளவீடு செய்தல் இதுவாகும். இரண்டு கணியங்களுக்கு இடையிலான தொடர்பினை அளவீடு செய்தல் இதுவாகும். இதை எழுதி முடிஞ்சா ஓகேன்னு போடுங்க. அப்ப முதலாவது எல்லாருக்கும் கிளியரா போய்க்கும். கணக்கீட்டு வீதம்டா என்னன்னு கிளியர். ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய இரண்டு விடயங்கள் அல்லது இரண்டு கணியங்கள், அதுல தொடர்பை நாங்க எப்படி கூறுவோம்? அதுல தொடர்பை அளவீடு செய்யற ஒரு கருவி. அதுல தொடர்பினை அளவீடு செய்தல் கணக்கீட்டு விகிதமாகும். சரியா? ஓகே, இப்ப பாருங்க. இப்போ நிறுவனத்துல நிதி கூற்றுக்களை தயாரிப்போம். இப்ப நிதி கூற்றுக்கள் பாருங்க, வருமான கூற்று அல்லது நிதி நிலைமை கூற்று. பிரதானமான நிதி கூற்றுகள் வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று. இதுல பாருங்க, வருமானங்களுக்கும் செலவுகளுக்கும், இதுல சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மை ஈக்கும். சரியா? நம்மளா பாருங்க, ஒரு கம்பெனில வரக்கூடிய விடயம் சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மை காணப்படும், வருமானம் செலவழிக்கும். எவ்வளவு கம்பெனில எப்படி சார்ட் வரும்னு தெரியும். விற்பனை கிரயம், மொத்த லாபம், ஏனைய வருமானங்கள், செயற்பாட்டு செலவுகள், கழிச்சம்டா வரிக்கு முன் லாபம், வருமான வரி, ஆண்டுக்குரிய லாபம். அதோட ஏனைய முற்றடக்க வருமானத்தை கூட்டினா மொத்த முற்றடக்க வருமானம். அதே போல நிதிநிலைமை கூட்டுல சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மை வரும். இது உங்களுக்கு இலகுவான முறையில நோமலா போடுகிறது. அப்ப பாருங்க, ஒரு நிதி கூற்றுக்கள்ல காணப்படக்கூடிய விடயம் ஒரு வருமான கூற்று, நிதிநிலைமை கூற்று.
அதுல காணப்படக்கூடிய அந்த சொத்து பொறுப்பு உரிமை அல்லது வருமானம் செலவு தொடர்பா நாம விளக்கமான முறையில தெரிஞ்சு கொள்ள முடியாது. இப்ப அக்கறை செலுத்தும் தரப்பினருக்கு நாங்க நிதி கூட்டுகளை வழங்குறோம். அப்படி நிதி கூட்டுகளை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ள முடியாது. சரியா? இப்ப கணக்கெடு தொடர்பான பிரதான அறிவு உள்ள ஒரு அக்கௌண்டன்ட் அல்லது கணக்காளர், சரியா, அல்லது ஒரு ஆடிட்டர், அவங்களுக்கு தான் இலகுவான முறையில ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா தெரிஞ்சு கொள்ளலாம். நிறுவனத்துல விற்பனை எப்படி காணப்படுது, நிறுவனத்துல சொத்து பொறுப்பு உரிமை எப்படி காணப்படுது, இலகுவான முறையில அறிஞ்சு கொள்ளலாம். ஆனால் ஒரு கம்பெனில முதலீடு செய்ய எதிர்பார்க்கின்ற பங்குதாரர் அந்த வருமான கூற்று நிலைமை கூற்ற பார்த்தா இலகுவான முறையில ஒரு தீர்மானம் மேற்கொள்ள முடியாது. சரியா? இப்போ வருமான கூற்றுல முகப்புல காணப்படும், நிலைமை கூற்றுல காணப்படும். அந்த விடயங்களை டிரெக்டா பார்த்தோடனே கண்டுபிடிக்கலாம். அப்ப அதுக்குதான் நாங்க மிக இலகுவான முறையில அடுத்தது செய்யறோம். நிதி கூட்டுகளை தயாரித்த பிறகு நாங்க அக்கறை செலுத்தும் தரப்பினர் தீர்மானங்களை மேற்கொள்ள அறிக்கைப்படுத்துறோம். ஒரு இலகுவான விடயம். இந்த நிதி கூற்றுகள்ல காணப்படக்கூடிய விடைகளை எடுத்து நாங்க இலகுவான முறையில சமன்பாட்டு வடிவுல விகித வடிவுல கொடுக்கிறோம். ஒரு நிறுவனத்துல மொத்த லாப விகிதம் எப்படி காணப்படுது, நிறுவனத்துல தேறிய லாப விகிதம் எப்படி காணப்படுது, ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய அந்த பொறுப்பு கடன் மூலதனம் உரிமை மூலதன தொடர்பு எவ்வாறு காணப்படுது, ஒரு நிறுவனத்துல பங்கு லாபம் எப்படி காணப்படுது, ஆண்டுக்குரிய லாபம் எத்தனை விதத்துல காணப்படுது, இப்படி நாங்க விகித அடிப்படையில கொடுத்தா அவங்களுக்கு தீர்மானங்களை மேற்கொள்ள இலகுவாக தீர்க்கும். அதனாலதான் நாங்க கணக்கீட்டு விதத்தை மேற்கொள்றோம். இதை தெளிவான முறையில விலகி கொள்ளும். அப்போ ஒரு நிறுவனத்துல முதலீடு செய்ய எதிர்பார்க்கின்ற பங்குதாரர்கள் தீர்மானங்களை மேற்கொள்ளணும். அப்படி தீர்மானங்களை மேற்கொள்ளணும்னா டிரெக்டா ஒரு வருமான கூற்று நிலைமை கூற்றை வச்சு கண்டுபிடிக்க இயலாது. அதை நாங்க ஷோர்ட் பண்ணி கொடுக்கறது தான் கணக்கீட்டு விகிதம். சரியா? அப்ப இலகுவான முறையில ஒவ்வொரு விடயம் தொடர்பா எத்தனை எத்தனை பெர்சன்டேஜ்லயும் நம்ம கண்டுபிடிச்சோம்டா இப்ப நீங்க அந்த பெர்சன்டேஜ பார்த்தா நிறுவனத்துல சொத்து எப்படி லாபம் எப்படி உரிமை எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்துல முதலீடு செஞ்சா லாபம் வருமா இல்லையாண்டு தீர்மானத்தை மேற்கொள்ளுவீங்க. சரியா? இப்ப அடுத்து எழுதி கொள்ளுங்க. அதாவது அடுத்த நோட்ல போடுங்க முக்கியமான பாயிண்ட். அதாவது நிறுவனத்தின் நிதி கூற்றுக்களில் உள்ள, அதாவது நிறுவனத்தின் நிதி கூற்றுக்களில் உள்ள நிறுவனத்தின் நிதி கூற்றுக்களில் உள்ள விடயங்களை அல்லது தகவல்களை, விடயங்களை அல்லது தகவல்களை மதிப்பீடு செய்து, அதாவது நிறுவனத்தின் நிதி கூற்றுக்களில் உள்ள தகவல்களை அல்லது விடயங்களை மதிப்பீடு செய்து அறிக்கையிடும் செயற்பாடு இதுவாகும். மதிப்பீடு செய்து அறிக்கைப்படுத்தும் செயற்பாடு இதுவாகும். இது எழுதுனா ஓகேன்னு போடுங்க. சரியா? இப்ப நாங்க இது வரைக்கும் படிக்கிற விடயம் உங்களுக்கு கணக்கீட்டு விதம் தொடர்பான பேசிக் நாலேஜ், அதுக்குதான் எல்லாம் சொல்லி தரேன். உங்களுக்கு பேப்பருக்கு என்ன வரும், எக்ஸாமுக்கு என்ன தேவை இன்ஷால்லா அடுத்தது போகும். சரியா? இப்ப நாங்க எந்த ஒரு பாடத்திலையும் படிக்கக்கூடிய எல்லா தியரியும் எக்ஸாமுக்கு வராது. ஆனா நாலேஜ் ஒண்ணு தேவை. அதுக்குதான் இந்த விடயங்கள் டீப்பா பாக்குறோம். உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன வரும், பேப்பருக்கு என்ன வரும்னு சொல்லி தருவேன். அந்த விடயங்களை மட்டும் நீங்க தெளிவான முறையில படிச்சு பயிற்சிகளை செஞ்சா இலகுவான முறையில புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். சரியா? அப்ப இதை எழுதி முடிச்சா ஓகேன்னு போடுங்க. முதலாவது கணக்கீட்டு வீதம்டா என்ன, இரண்டாவது கணக்கீட்டு வீதம் என்னதுக்கு தயாரிக்கப்படுது, எல்லாம் தெளிவான முறையில பாத்துட்டோம். அடுத்த நோட்ல எழுதி கொள்ளுங்க.
ஒரு கம்பெனில முதலீடு செய்ய எதிர்பார்க்கின்ற பங்குதாரர் அல்லது அக்கறை செலுத்தும் தரப்பினர் ஒரு தீர்மானங்களை மேற்கொள்ள நமக்கு உதவியாக அமையக்கூடிய அந்த விடயம் தான் கணக்கீட்டு விகிதம். இப்ப கணக்கீட்டு விகிதத்தை அடிப்படையாக கொண்டு இலகுவான முறையில தீர்மானங்களை மேற்கொள்ள முடியும். எனவே அடுத்த பயிற்சி எழுதி கொள்ளும். கம்பெனி ஒன்றில் முதலீடு செய்ய எதிர்பார்க்கின்ற, வேகமா எழுதுங்க, கம்பெனி ஒன்றில் முதலீடு செய்ய எதிர்பார்க்கின்ற கம்பெனி ஒன்றில் முதலீடு செய்ய எதிர்பார்க்கின்ற முதலீட்டாளர்கள் அல்லது பங்குதாரர்கள், இன்வெஸ்டர் அல்லது ஷேர் ஹோல்டர், முதலீட்டாளர்கள் அல்லது பங்குதாரர்கள், கம்பெனி ஒன்றில் முதலீடு செய்ய எதிர்பார்க்கின்ற பங்குதாரர்கள் அல்லது முதலீட்டாளர்கள். தொடர்ந்து எழுதுங்க. இலகுவான முறையில் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு, இலகுவான முறையில் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு இலகுவான முறையில் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு கணக்கீட்டு வீதங்கள் உதவியாக அமைகின்றன. கணக்கீட்டு விகிதங்கள் உதவியாக அமைகின்றன. சரியா? இதை எழுதிட்டு ஓகேன்னு போடுங்க. அடுத்த நோட்ஸுக்கு போகும். மிக முக்கியமான விடயம், எக்ஸாமுக்கு வரக்கூடியது. அடுத்தது போகும். அப்ப இதுல முக்கியமானது இந்த கணக்கீட்டு வீதம்டா என்ன, அதை படிச்சு கொள்ளுங்க. இப்ப அடுத்த நோட்ஸுக்கு நாம போக போறோம். இதை எழுதிட்டு கிளியர்னா செக்ல போடுங்க. அடுத்த தலையை போடுங்க. முக்கியமான விஷயம், நீங்க கணக்கீட்டு வீதம் ஒரு பயிற்சி செய்யும் போது அல்லது கணக்கீட்டு வீதம் தொடர்பான வகைப்படுத்தல் சமன்பாடுகள் படிக்கும் போது மிக முக்கியமான விடயம், இந்த கணக்கீட்டு வீதங்கள் எந்த வடிவத்துல கொடுக்கப்படும். இப்ப எல்லாரும் கணக்கீட்டு வீதங்கள் செய்வாங்க, பேப்பர்ல கேள்வி வந்தா ஆன்சர் பண்ணுவாங்க. ஆனா இறுதியில அது ரூபா அடிப்படையில கொடுக்கிறதா அல்லது விகித அடிப்படையில கொடுக்கிறதா அல்லது வீதம் அடிப்படையில கொடுக்கிறதா அல்லது தடவைகள் அடிப்படையில கொடுக்கிறதா, இது தெரிஞ்சு கொள்ளணும். அதுல பிழை விட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. சரியா? அப்ப உதாரணமாக 100 ரூபாயில கொடுக்கிறதா அல்லது 100 வீதம் கொடுக்கிறதா அல்லது 2க்கு 1 இப்படி கொடுக்கிறதா, இதைத்தான் நாம சொல்லுவோம் வடிவம். ஒரு கணக்கீட்டு விகிதம் பல்வேறு வடிவங்கள்ல காணப்படும். அப்ப நீங்க கேள்விக்கு பதில் அளிக்கிறீங்க, ஆன்சர் பண்றீங்க, இறுதியில உங்களுக்கு சரியான முறையில பெருமதிகளை போடணும். 10 வீதம் போடுறதா 10 ரூபான்னு போடுறதா அல்லது விகித அடிப்படையில போடுறதா, அது சரியா நீங்க பிரதியீடு செஞ்சாதான் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். எனவே கணக்கீட்டு வீதங்களின் வடிவம் அல்லது அமைப்பு மிக முக்கியமானது. தலை போட்டுக் கொள்ளும். கணக்கீட்டு வீதங்களின் வடிவங்கள் அல்லது அமைப்புகள். இந்த கணக்கீட்டு வீதம் எந்தெந்த வடிவத்துல காணப்படுது, எந்த அமைப்புல காணப்படுதுன்னு பார்ப்போம். சரியா? தலை போடுங்க. நீங்க ஆன்சர் பண்ணிட்டு இறுதியில எந்த வடிவத்துல போடுவீங்க,
ஒவ்வொரு வீதங்கள் ஒவ்வொரு வடிவங்கள்ல போடணும். அப்படி போடலாட்டி புள்ளிகள் கிடைக்காது. ஓகே, பார்த்துக்கொள்வோம். கணக்கீட்டு வீதங்கள வடிவங்கள் அமைப்புகள் 5 வகையில காணப்படுது. சரியா? 5 வடிவத்துல காணப்படுது. முதலாவது நூற்று விகிதம். முதலாவது போட்டுக்கொள்ளுங்க. நூற்று வீதம் பெர்சன்டேஜ்னு சொல்லுவோம். சரியா? முதலாவது நூற்று வீதம், அல்லது நூற்று வீதம்னு சொல்லுவோம். வீத அடிப்படையில கொடுக்கிறது. 10 வீதம் அல்லது 5 வீதம், அப்படி நாம வீத அடிப்படையில ஆன்சர் பண்ணணும். இரண்டாவது விகிதம். உதாரணமாக 2க்கு 1 அல்லது 1க்கு 1, இப்படி விகித அடிப்படையில ஆன்சர் பண்றது. எனவே கணக்கீட்டு வீதங்கள் 5 வடிவத்துல காணப்படும். முதலாவது நூற்று வீதம் பெர்சன்டேஜ், இரண்டாவது விகித அடிப்படை, மூன்றாவது போடுங்க தடவைகள். ஒரு தடவை அல்லது 10 தடவை, இப்படி ஆன்சர் பண்றது. அடுத்து நான்காவது நாட்கள். ஒரு நாள் அல்லது 10 நாட்கள். அடுத்த இறுதியா பாருங்க, அஞ்சாவது விடயம் ரூபா அடிப்படையில கொடுக்குது. 10 ரூபா அல்லது 500 ரூபாய். ஓகே, தெளிவான முறையில பாருங்க. கணக்கீட்டு விதத்துல அடிப்படையான விஷயம், முதலாவது நீங்க ஒரு கணக்குக்கு போறதுக்கு முன்னுக்கு அல்லது ஒரு அடிப்படையான சமன்பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். கணக்கீட்டு வீதங்கள் 5 வடிவங்கள்ல காணப்படும். முதலாவது நூற்று வீதம் பெர்சன்டேஜ் அடிப்படையில் ஆன்சர் பண்றது. இரண்டாவது விகித அடிப்படை, அடுத்தது தடவைகள், நாட்கள், அடுத்தது பெருமதி ரூபா அடிப்படையில கொடுக்குறது. சரியா? தெளிவான முறையில் நோட் பண்ணுங்க. அப்ப நீங்க படிக்கக்கூடிய அந்த 5 பிரதானமான கணக்கீட்டு வீதங்கள், அதுல வரக்கூடிய துணை வீதங்கள், அதெல்லாம் ஒவ்வொரு வடிவங்கள்ல வரும். அது தெளிவான முறையில தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? அப்ப எல்லாரும் விளக்கமான முறை விலகிக் கொள்ளுங்க. கணக்கீட்டு வீதங்களானது 5 வடிவங்கள்ல காணப்படும். முதலாவது வீத அடிப்படையில கொடுக்கலாம், விகித அடிப்படையில கொடுக்கலாம், தடவைகள்ல கொடுக்கலாம், நாட்கள் அடிப்படையில வழங்கலாம், அடுத்தது ரூபா அடிப்படையில ஆன்சர் பண்ணலாம். இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதற்கான உதாரணம் எக்ஸாம்பிளும் போட்டுக்கொள்ளுங்க. இதை எழுதி செட்ல போடுங்க. அடுத்து நாங்க கணக்கீட்டு விதத்துல வகைகளுக்கு போவோம். பிரதான வகைப்படுத்தல். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். எல்லாரும் தலை போடுங்க. கணக்கீட்டு விகிதங்களின் வகைப்படுத்தல். கணக்கீட்டு விகிதங்கள்ல வகைப்படுத்தலுக்கு போகும்.
தலை போட்டுக்கோங்க. கணக்கீட்டு விதங்களின் வகைப்படுத்தல். நாம பிரதானமா தலைப்புகள் அடிப்படையில 5ஆக வகைப்படுத்துவோம். சரியா? தலை போடுங்க. கணக்கீட்டு விகிதங்களின் வகைப்படுத்தல். இது பிரதானமான வகைப்படுத்தல். அந்த ஒவ்வொரு கணக்கீட்டு விகிதங்களோட வகைப்படுத்தலுக்கும் துணை விடயங்கள் சரியா? துணையா நான் வகைப்படுத்தலாம். எனவே கணக்கீட்டு விகிதங்களின் வகைகள், இது பிரதானமான வகைகள் பார்க்க போறோம். கணக்கீட்டு விகிதங்களை 5ஆக வகைப்படுத்துவோம். தலை போடுங்க. இப்ப நம்ம வகைப்படுத்தல தெளிவான முறையில படிப்போம். முதலாவது திரவத்தன்மை விகிதம். நீங்க முழுமையா எழுதி கொள்ளுங்க, விகிதம் எழுதி கொள்ளுங்க. சரியா? திரவத்தன்மை விகிதம். இரண்டாவது இணைப்பு விகிதம். மூன்றாவது செயற்பாட்டு விகிதம். மூன்றாவது போடுங்க இலாபத்தன்மை விகிதம். அடுத்து நான்காவது போடுங்க செயற்பாட்டு விகிதம். திரவத்தன்மை விகிதம், இணைப்பு விகிதம், இலாபத்தன்மை விகிதம், செயற்பாட்டு விகிதம். இறுதியா போடுங்க முதலீட்டாளர் விகிதம். கணக்கீட்டு விகிதங்கள் 5ஆக வகைப்படுத்தப்படும். திரவத்தன்மை விகிதம், இணைப்பு விகிதம், இலாபத்தன்மை விகிதம், செயற்பாட்டு விகிதம், முதலீட்டாளர் விகிதம். இந்த ஒவ்வொரு விகிதங்கள் தொடர்பா இப்ப நாம படிக்க போறோம். அடுத்தது என்ன செய்ய போறோம்? இந்த ஒவ்வொரு விகிதங்கள் தொடர்பான வகைப்படுத்தல படிச்சு சமன்பாடுகளை படிப்போம். இறுதியில பயிற்சிக்கு போகும். அதோட தேர்ச்சி 13 முடிவடையும். சரியா? இப்ப இதுல பாருங்க, இந்த ஒவ்வொரு விகிதங்கள்ல காணப்படக்கூடிய துணை வகைப்படுத்தல் சொல்லிட்டாங்க. எத்தனை இதுல காணப்படுது நோட் பண்ணிட்டு போகும். முதலாவது திரவத்தன்மை விகிதத்துல 2 விடயங்கள் காணப்படுது. அடுத்து இணைப்பு விகிதம், அதுல நாம 3 விடயங்கள் படிப்போம். 3 வகைப்படுத்தல். இலாபத்தன்மை விகிதத்துல 4 விடயங்கள் படிப்போம். அடுத்து செயற்பாட்டு விகிதம் 4, முதலீட்டாளர் விகிதம் 2 படிப்போம். அப்ப பிரதானமா தலைப்பு கொண்டு சொன்னா 5 வகைப்படுத்தல். திரவத்தன்மை, இணைப்பு, இலாபத்தன்மை, செயற்பாடு, முதலீட்டாளர். அது தலைப்பு விலை கொள்ளணும். அப்படின்னா என்னன்னு நமக்கு எக்ஸாமுக்கு வரக்கூடியது இந்த 5 விடயங்கள்ல துணை வகைப்படுத்தல் தான் எக்ஸாமுக்கு வரும். தெளிவான முறையில விலை கொள்ளணும். திரவத்தன்மையில காணப்படக்கூடிய 2 விடயம், இணைப்பு விகிதத்துல வரக்கூடியது, முதலீட்டாளர் விகிதத்துல வரக்கூடியது. அந்த விடயம் தான் எக்ஸாமுக்கு கேட்கப்படும். சரியா? அப்ப இதுல பாருங்க, மொத்தம் எத்தனை சமன்பாடுகள் படிக்க போறோம், எத்தனை விகிதம் படிக்க போறோம்னு பாருங்க. மொத்தம் டோட்டல் பண்ணா 15 விகிதம். சரியா? நியூ சிலபஸ் படி. இதோட சேர்த்து நாங்க 2 விடயம் சொல்லி தருவேன். ஓல்ட் சிலபஸ் மொத்தம் டோட்டலா 17 விகிதம் படிச்சு தருவேன். உங்களுக்கு புதிய சிலபஸ் படி மொத்தம் 15 விகிதம் தான் காணப்படுது. ஆனா உங்களுக்கு மாடல் பேப்பர் மாதிரி வினாத்தாள்ல பழைய விடயங்கள் போடப்படுது. எனவே நியூ சிலபஸ்ல 15 படிச்சு எக்ஸ்ட்ரா 2 சமன்பாடுகள் சொல்லி தருவேன். மொத்தம் 17 ஈக்குவேஷன் படிப்போம். இந்த 17 ஈக்குவேஷனை வச்சுதான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு பார்ட் 1லயும் பார்ட் 2லயும் வினாக்கள் வரும். இது கிளியரா? இவ்வளவுதான் பாடம். இந்த 17 சமன்பாடுகள் அடிப்படையாக கொண்டுதான் எக்ஸாமுக்கு வரும். 17 சமன்பாடும் கிளியர்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளும். ஓகே, அடுத்து நாங்க திரவத்தன்மை விதத்தை ஆரம்பிப்போம். சரியா? 2, 3, 4, 4, 2 இந்த விடயங்கள் தான் எக்ஸாமுக்கு வரும். மொத்தம் நியூ சிலபஸ் அடிப்படையில் 15 சமன்பாடு படிக்கும். அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா 2 சொல்லி தருவேன் ஓல்ட் சிலபஸ்ல வர. எனவே மொத்தமா 17 சமன்பாடு, 17 வீதங்கள் படிப்போம். அதான் உங்களுக்கு பரீட்சைக்கு வரக்கூடியது. எனவே இதை தெளிவான முறையில நோட் பண்ணுங்க. இப்ப நாங்க ஒவ்வொரு வீதங்கள் தொடர்பா பாடத்துக்குள்ள போவோம்.
ஓகே, எல்லாருக்கும் கிளியரான செட்ல போடுங்க. இப்ப நாங்க பாடத்துக்குள்ள போவோம். திரவத்தன்மை விகிதம், இணைப்பு விகிதம், லாபத்தன்மை விகிதம், செயற்பாட்டு விகிதம், முதலீட்டாளர் விகிதம், அந்த ஒவ்வொரு விகிதங்கள் தொடர்பா படிச்சுக்கிட்டு போவோம். எனவே முதலாவது இப்ப நாங்க பார்க்கணும் திரவத்தன்மை விகிதம். தலை போட்டுக்கொள்ளுங்க, திரவத்தன்மை விகிதம். ஓகே, பாப்போம். நான் சொல்லித்தரக்கூடிய முக்கியமான பாயிண்ட் அதான் நீங்க பார்த்துக்கொள்ளணும். திரவத்தன்மை விகிதம்னா என்ன? நீங்க படிச்சுமே திரவத்தன்மை நிறுவனங்களானது நிதி கூற்றுக்கள், அதாவது வருமான கூற்றும் நிலைமை கூற்றும் திரவத்தன்மை அடிப்படையோட தான் வரும். அதாவது நடைமுறை சொத்துக்கள் ஆரம்பத்துல இருப்பு, காசு, கடன் கோட்டர் அப்படி வருது. அந்த நடைமுறை பொறுப்புகள் வருது. அது எந்த அடிப்படையில வரும்னா திரவத்தன்மை அடிப்படையில தான் நாம பதிவுகளை மேற்கொள்வோம். இதுல பாருங்க, திரவத்தன்மை விகிதம்னா என்ன? ஒரு நிறுவனம் காணப்படுது, அந்த நிறுவனத்துல காணப்படக்கூடிய குறுங்கால கடன், தெளிவா கொடுங்க. குறுங்கால கடன், ஒரு நிறுவனத்துல சொத்துக்கள் காணப்படும், பொறுப்புகள் காணப்படும். அதுல குறுங்கால கடன் காணப்படும், நீண்ட கால கடன் காணப்படும். இங்க திரவத்தன்மை விதத்துல நாங்க என்ன படிக்க போறோம்னா ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய குறுங்கால கடன் அப்படின்னா என்ன? நடைமுறை பொறுப்புகள், அதாவது ஒரு வருடத்துக்கு உட்பட்ட விடயம். நிறுவனத்துல காணப்படக்கூடிய குறுங்கால கடன் தொடர்பான விடயங்களை படிக்க போறோம். இதை தெளிவான முறையில் விளக்கிக்கணும். எனவே திரவத்தன்மை விகிதம்னா ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய குறுங்கால கடன், அந்த குறுங்கால கடனை தீர்க்கும் ஆற்றல், இந்த குறுங்கால கடனை தீர்க்கும் ஆற்றல் தொடர்பாக படிக்க போறோம். ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய சொத்துக்களை வச்சு நாங்க எப்படி குறுங்கால கடனை செலுத்துவோம், எப்படி குறுங்கால கடனை தீர்ப்போம். இது கிளியரா? திரவத்தன்மை வீதம்டா முக்கியமான பாயிண்ட்ஸ் தெளிவா விலகிக் கொள்ளுங்க. குறுங்கால கடனானது எவ்வாறு தீர்க்கப்படும்? ஒரு நிறுவனமானது நான் உழைக்கின்ற வருமானம் சொத்துக்கள் அடிப்படையாக கொண்டு அதுல குறுங்கால கடன் தீர்க்கும் ஆற்றலை வெளிப்படுத்தும் விகிதம். சொத்துக்களை வச்சு எப்படி குறுங்கால கடனை தீர்க்கிறாங்க, எப்படி நடைமுறை பொறுப்புகளை செலுத்துறாங்க, அதை வெளிப்படுத்துற விகிதம் திரவத்தன்மை விகிதமாகும். அப்ப இந்த திரவத்தன்மை விகிதத்துல வரக்கூடியது நடைமுறை பொறுப்புகள் மட்டும்தான் வரும், குறுங்கால கடன் மட்டும்தான் வரும். சரியா? அப்ப லாஸ்டா பாருங்க, திரவத்தன்மை விகிதம்டா இலக்கத்தை பாருங்க, குறுங்கால கடன் தீர்க்கும் ஆற்றலை வெளிப்படுத்தும் விகிதமாகும். ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய நடைமுறை பொறுப்புகள், அந்த குறுங்கால கடன்கள் சொத்துக்களை வச்சு எவ்வாறு தீர்க்கப்படுது அதனை வெளிப்படுத்தும் விகிதம் திரவத்தன்மை விகிதமாகும். சரியா? ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய குறுங்கால கடன் நடைமுறை பொறுப்புகளை நாங்க எப்படி தீர்க்கிறோம், அதனை தீர்க்கும் ஆற்றல் தொடர்பான வெளிப்படுத்துற விகிதம் திரவத்தன்மை வீதம் ஆகும். இந்த திரவத்தன்மை வீதத்துல வரக்கூடியது குறுங்கால கடன், அதாவது நடைமுறை பொறுப்புகள் மட்டும்தான் வரும். சரிதானே? இப்ப நாங்க நோட்ஸுக்கு போவோம், எழுதி கொள்ளுங்க. நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க. நிறுவனங்களின் நிறுவனங்களின் குறுங்கால கடனை தீர்க்கும் ஆற்றலை, நிறுவனங்களின் குறுங்கால கடனை தீர்க்கும் ஆற்றலை
நிறுவனங்களின் குறுங்கால கடனை தீர்க்கும் ஆற்றலை வெளிப்படுத்தும் விகிதம் திரவத்தன்மை விகிதமாகும். நிறுவனங்களின் குறுங்கால கடனை தீர்க்கும் ஆற்றலை வெளிப்படுத்தும் விகிதம் திரவத்தன்மை விகிதம் ஆகும். அந்த நிறுவனத்துல காணப்படக்கூடிய நடைமுறை பொறுப்புகளை நாங்க எப்படி தீர்ப்போம்? அந்த நிறுவனத்துக்கு ஆற்றல் இருக்கிறதா? அதனை வெளிப்படுத்துற விகிதம் திரவத்தன்மை விகிதம் ஆகும். குறுங்கால கடனை தீர்க்கும் ஆற்றலை வெளிப்படுத்தும் விகிதம் திரவத்தன்மை விகிதம் ஆகும். இது எழுதுனா ஓகேன்னு போடுங்க. தொடர்ந்து எழுதி கொள்ளுங்க. அடுத்த நோட்ல எழுதி கொள்ளுங்க. நிறுவனங்களானது குறுங்கால கடன்களை பிராக்கெட்ல போடுங்க, நடைமுறை பொறுப்புகளை. நிறுவனங்களானது குறுங்கால கடன்களை பிராக்கெட்ல போடுங்க, நடைமுறை பொறுப்புகளை. நிறுவனங்களானது குறுங்கால கடன்களை உரிய தவணையில் செலுத்தக்கூடிய ஆற்றலையும் உரிய தவணையில் செலுத்தக்கூடிய ஆற்றலையும் தொடர்ந்து எழுதுங்க. நிறுவனம் பெற்றுக்கொண்ட நிறுவனங்கள் பெற்றுக்கொண்ட குறுங்கால கடன்களை நிறுவனங்கள் பெற்றுக்கொண்ட குறுங்கால கடன்களை குறித்த காலத்தில் கொடுப்பனவு செய்யக்கூடிய ஆற்றலையும் வெளிப்படுத்தும் விகிதம் இதுவாகும். நிறுவனங்கள் குறுங்கால கடன்களை உரிய தவணையில் செலுத்தக்கூடிய ஆற்றலையும் நிறுவனம் பெற்றுக்கொண்ட குறுங்கால கடன்களை குறித்த காலத்தில் கொடுப்பனவு செய்யக்கூடிய ஆற்றலையும் வெளிப்படுத்தும் விகிதம் இதுவாகும். இது எழுதினா ஓகேன்னு போடுங்க. நிறுவனங்களின் குறுங்கால கடன்களை தீர்க்கும் ஆற்றலை வெளிப்படுத்தும் விகிதம். இப்படி நீங்க படிச்சு வச்சா ஓகே. நடைமுறை பொறுப்புகள் எப்படி தீர்க்கப்படுது, அதுல ஆற்றல் எவ்வாறு காணப்படுது, இவ்வளவுதான் திரவத்தன்மை வீதத்துக்கான விளக்கம். அடுத்த நோட்ல எழுதி கொள்ளுங்க. முக்கியமானது, நிறுவனமானது தனது சொத்துக்களை கொண்டு நிறுவனமானது தனது சொத்துக்களை கொண்டு நிறுவனமானது தனது சொத்துக்களை கொண்டு நடைமுறை பொறுப்புகளை எவ்வாறு தீர்க்கும்? நிறுவனங்களானது தனது சொத்துக்களை கொண்டு நடைமுறை பொறுப்புகளை எவ்வாறு தீர்க்கும் என்பதை வெளிப்படுத்தும் விகிதமாகும். உங்களுக்கு திரவத்தன்மை விகிதம் தொடர்பா தெளிவான முறையில விலகி கொள்றதுக்கு தான் மாறி மாறி நோட்ஸ் தாரேன். சரியா? அப்ப தெளிவான முறையில விலகி கொள்ளுங்க. திரவ
திரவத்தன்மை விகிதம்டா ஒரு நிறுவனத்துல குறுங்கால கடனை தீர்க்கும் ஆற்றலை வெளிப்படுத்தும் விகிதம். அதாவது அந்த நிறுவனத்துல காணப்படக்கூடிய சொத்துக்களை வச்சு பொறுப்புகளை எப்படி தீர்ப்பாங்க, அந்த குறுங்கால கடனை தீர்க்கும் ஆற்றல். இந்த திரவத்தன்மை விகிதம் தான் நடைமுறை பொறுப்பு மட்டும்தான் வரும். இவ்வளவுதான் படிச்சு கொள்ள வேண்டிய விஷயம். சரியா? எனவே இங்க நடைமுறை பொறுப்பு மட்டும்தான் வரும். அதையும் நோட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளும். இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்ப இந்த திரவத்தன்மை வீதம் படிச்சோம்னா இது உங்களுக்கு எம்சிக்யூல நோட்ஸ் கீழே போடப்படலாம் இந்த படிச்ச தியரியை வச்சு. இப்ப அடுத்தது நாங்க படிக்க போறோம் இந்த திரவத்தன்மை விகிதத்துல வரக்கூடிய வகை. அந்த வகை தான் உங்களுக்கு பார்ட் டூலயோ பார்ட் ஒன்லயோ கணக்குக்கு வரும், முக்கியமானது. சரியா? அப்ப திரவத்தன்மை விகிதம் ரெண்டா வகைப்படுத்தப்படும். இப்ப படிக்க போறோம், அதுதான் உங்களுக்கு பயிற்சிக்கு வரும், எக்ஸாமுக்கு வரும், கணக்கு விடயங்களுக்கு வரும். இப்ப நாங்க படிச்சது உங்களுக்கு பார்ட் ஒன்ல நோட்ஸ் விடயங்கள்ல வரலாம். எனவே அடுத்ததுக்கு போவோம். அடுத்த தலை போடுங்க. திரவத்தன்மை விகிதங்கள் இரண்டு வகைப்படுத்தப்படும். திரவத்தன்மை விகிதங்கள் இரு வகைப்படுத்தப்படும். திரவத்தன்மை விகிதங்கள் இரண்டு வகைப்படுத்தப்படும். முதலாவது நடைமுறை விகிதம் அல்லது நடைமுறை சொத்து விகிதம் அல்லது நடப்பு விகிதம். நடைமுறை அல்லது நடைமுறை சொத்து அல்லது நடப்பு விகிதம். உங்களுக்கு வேறுபட்ட பெயர்கள்ல வரலாம், எல்லாத்தையும் தெளிவா விளையாடணும். அப்ப எக்ஸாம்ல நடைமுறை வீதம் கேட்டாலும் ஒரே விஷயம், நடைமுறை சொத்து வீதம் கேட்டாலும் அதுதான், நடப்பு வீதம் கேட்டாலும் அதே விஷயம். சரியா? அடுத்த இரண்டாவது திரவ விகிதம் அல்லது விரைவு விகிதம் அல்லது விரைவு சொத்து விகிதம். எனவே தெளிவான முறையில் விளங்கிக் கொள்ளுங்க. திரவத்தன்மை விகிதத்தை ரெண்டா வகைப்படுத்துவோம், நடைமுறை விகிதம், விரைவு விகிதம். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்ட்ரா பேர் அது பாடம் வகைத்துக் கொள்ளுங்க. நார்மலா திரவத்தன்மை விகிதம் தான் ரெண்டு வகைப்படுத்தல், நடைமுறை விகிதம் அல்லது நடைமுறை சொத்து விகிதம், திரவ விகிதம். சரியா? நடைமுறை விகிதம், விரை விகிதம் அல்லது நடைமுறை விகிதம், திரவ விகிதம். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேரு. எனவே உங்களுக்கு நடைமுறை விகிதம் கணக்குல கேட்பான், அல்லது நடைமுறை சொத்து விகிதம் கேட்பான், அல்லது நடப்பு விகிதம் கேட்பான், எல்லாம் ஒண்ணுதான். அடுத்த திரவ விகிதம் அல்லது விரை விகிதம் அல்லது விரைவு சொத்து விகிதம் கேட்பான். அப்ப திரவத்தன்மை விகிதம் இரண்டு வகைப்படுத்தப்படும், நடைமுறை விகிதம், திரவ விகிதம் அல்லது விரை விகிதம். இப்படி படிச்சுக்கொள்ளும். இதை எழுதுங்க. அடுத்து நாங்க இந்த ஒவ்வொரு விகிதம் தொடர்பான விளக்கங்களுக்கும் சமன்பாடுகளுக்கும் போவோம். நடைமுறை விகிதம்டா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதற்கான முக்கியமான நிபந்தனை என்ன, திரவ விகிதம் அல்லது விரை விகிதம் தான் என்ன, அதுல சமன்பாடு எப்படி, அதுல நிபந்தனை என்ன, பயிற்சிகளுக்கு போவோம். இது உங்களுக்கு அடிக்கடி பாஸ் பேப்பர்ல வரக்கூடிய விடயங்கள். நடைமுறை வீதம் அடிக்கடி பார்ட் ஒன் பார்ட் டூல வருது, திரவ அல்லது விரை வீதம் அடிக்கடி வருது. சரியா? மிக இலகுவான விஷயம். சமன்பாடு தெரிஞ்சிருந்தா மார்க்ஸ் எடுத்துக் கொள்ளலாம். முதலாவது தலை போடுங்க, நடைமுறை விகிதம் அல்லது நடப்பு விகிதம். நடைமுறை விகிதம்
பாருங்க, நடைமுறை விகிதம்னா என்ன? ஒரு நிறுவனத்திட குறுங்கால கடனை தீர்க்கும் ஆற்றலை குறுங்கால கடனை தீர்க்கும் ஆற்றலை வெளிப்படுத்தும் விகிதமாகும். நடைமுறை வீதம் தான் ஒரு நிறுவனத்திற்கு குறுங்கால கடனை தீர்க்கும் ஆற்றலை வெளிப்படுத்தும் வீதம். அதாவது அந்த நிறுவனத்துல காணப்படக்கூடிய நடைமுறை சொத்துக்கும் நடைமுறை பொறுப்புக்கும் இடையிலான தொடர்பினை வெளிப்படுத்தும் விகிதம் நடைமுறை விகிதமாகும். ஒரு நிறுவனத்துல குறுங்கால கடனை தீர்க்கும் ஆற்றலை வெளிப்படுத்தும் விகிதம். அதாவது ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய நடைமுறை சொத்தும் நடைமுறை பொறுப்புக்கும் இடையிலான தொடர்பினை வெளிப்படுத்தும் விகிதம் நடைமுறை விகிதமாகும். இப்ப தெளிவான முறையில விளங்கிக் கொள்ளுங்க. நடைமுறை விகிதம் தான் இலகுவானது. ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய நடைமுறை சொத்துக்கும் நடைமுறை பொறுப்புக்கும் இடையிலான தொடர்பு. காசு, கடன்பட்டோர், இருப்புக்கள் நடைமுறை சொத்து, கடன் கொடுத்தோர், அட்டுறு செலவுகள் நடைமுறை பொறுப்பு. அந்த நடைமுறை சொத்துக்கும் நடைமுறை பொறுப்புக்கும் எப்படி தொடர்பு காணப்படுது அதை நாங்க படிக்கிறது தான் நடைமுறை விகிதம். சரியா? ஒரு நிறுவனமானது நடைமுறை சொத்துக்களை கொண்டு எப்படி நடைமுறை பொறுப்புகளை தீர்க்கிறது, இதுல தொடர்பு எப்படி காணப்படுது அதை நாங்க சொல்றது நடைமுறை விகிதம். அப்ப லாஸ்டா பாத்துக்கோங்க, நடைமுறை விகிதம்டா குறுங்கால கடனை தீர்க்கும் ஆற்றலை வெளிப்படுத்தும் விகிதம். அதாவது நடைமுறை சொத்துக்கும் நடைமுறை பொறுப்புக்கும் இடையிலான தொடர்பினை வெளிப்படுத்தும் விகிதம் ஆகும். ஒரு நிறுவனம் தன்னிடம் காணப்படக்கூடிய நடைமுறை சொத்துக்கள் இந்த 2 லட்சத்தை வச்சு இந்த நடைமுறை பொறுப்பான 1 லட்சத்தை எப்படி தீர்க்குது, இந்த 2 லட்சத்துல இருந்து 1 லட்சத்தை எப்படி கொடுக்குது, அதுக்கு இடையிலான தொடர்பை பார்க்கறது. தெளிவான முறையில பாருங்க. எப்பொழுதும் இந்த நடைமுறை வீதம் சொல்றது 2க்கு 1ஆக காணப்படும். அதாவது நடைமுறை சொத்துக்கள் 2 பங்காகவும் நடைமுறை பொறுப்புகள் 1 பங்காகவும் காணப்படும். இப்படி காணப்படக்கூடிய நிறுவனங்கள் தான் ஒரு சிறப்பான நிறுவனம், ஒரு சாதகமான நிறுவனம் சொல்லுவோம். அப்ப நீங்க ஒரு நிறுவனம் ஆரம்பிக்க போறீங்க, அதுல இது பிரயோகிக்கப்படலாம். இந்த நாலேஜ் உங்களுக்கு தேவை. உங்களோட சொத்துக்களானது பொறுப்பை விட 2 மடங்கு காணப்பட்டாதான் ஒரு நட்டம் ஏற்பட்டா நமக்கு இலகுவான முறையில எதிர்வு கொள்ளலாம். எனவே நடைமுறை வீதம் தான் நடைமுறை சொத்துக்கும் நடைமுறை பொறுப்புக்கும் இடையிலான தொடர்பு. நடைமுறை வீதமானது கட்டாயம் 2க்கு 1ஆக காணப்படல் வேண்டும். அடுத்தது, இந்த நடைமுறை வீதமானது விகித அடிப்படையில் நாங்க பயன்படுத்துவோம். சரியா? இவ்வளவுதான் நடைமுறை வீதத்துக்கான தொடர்பு. எழுதி கொள்ளுவோம். நடைமுறை விகிதம் அது கீழே எழுதி கொள்ளுங்க. குறுங்கால கடனை தீர்க்கும் ஆற்றலை வெளிப்படுத்தும் விகிதம் ஆகும். வேகமா எழுதுங்க. குறுங்கால கடனை தீர்க்கும் ஆற்றலை வெளிப்படுத்தும் விகிதமாகும். குறுங்கால கடனை தீர்க்கும் ஆற்றலை வெளிப்படுத்தும் விகிதமாகும். ஓகே, அது கீழே எழுதி கொள்ளுங்க. இப்ப நடைமுறை விதத்துல முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதி கொள்ளும். அப்படின்னா என்ன எழுதி கொள்ளுங்க. நிறுவனத்தின் நடைமுறை சொத்துக்கும் நடைமுறை பொறுப்புக்கும் நிறுவனத்தின் நடைமுறை சொத்துக்கும் நடைமுறை பொறுப்புக்கும் இடையிலான தொடர்பினை நிறுவனத்தின் நடைமுறை சொத்துக்கும் நடைமுறை பொறுப்புக்கும் இடையிலான தொடர்பினை வெளிப்படுத்தும் விகிதம் இதுவாகும். ஒரு நிறுவனத்தின் நடைமுறை சொத்துக்கும் நடைமுறை பொறுப்புக்கும் இடையிலான தொடர்பினை வெளிப்படுத்தும் விகிதம் இதுவாகும்.
இது எழுதினா ஓகேன்னு போடுங்க. தொடர்ந்து எழுதுங்க. அதாவது அதாவது நடைமுறை சொத்துக்களை பயன்படுத்தி அதாவது நடைமுறை சொத்துக்களை பயன்படுத்தி நடைமுறை பொறுப்புகளை நடைமுறை பொறுப்புகளை தீர்க்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தல் ஆகும். அதாவது நடைமுறை சொத்துக்களை பயன்படுத்தி நடைமுறை பொறுப்புகளை தீர்க்கும் ஆற்றலை வெளிப்படுத்தல் ஆகும். நாங்க நடைமுறை சொத்தை வச்சு எப்படி நடைமுறை பொறுப்புகளை கொடுத்து தீர்ப்போம், அதை நாங்க வெளிப்படுத்துற விகிதம் நடைமுறை விகிதம். இதை எழுதி முடிஞ்சா ஓகேன்னு போடுங்க. அடுத்து இந்த நடைமுறை விகிதம் எந்த வடிவத்துல காணப்படும், அதற்கான நிபந்தனை எப்படி வரும், அதுல சமன்பாடு எப்படி வரும், அதையும் சொல்லித்தாரு. சும்மா சிம்பிளா படிச்சுட்டு போவோம், சரியா? அடுத்த நோட்ல எழுதுங்க, முக்கியமானது. இவ்விகிதம் ஓகே, இப்படி எழுதி கொள்ளுங்க. இது விகித அடிப்படையில் இது விகித அடிப்படையில் கணிப்பீடு செய்யப்படும். இது விகிதம் அடிப்படையில் கணிப்பீடு செய்யப்படும். பாக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது விகிதம் அடிப்படையில் கணிப்பீடு செய்யப்படும். அதை கீழே எழுதி கொள்ளுங்க. நடைமுறை விகிதமானது நடைமுறை விகிதமானது இரண்டுக்கு ஒன்றாக காணப்படுதல். இரண்டுக்கு ஒன்று. நடைமுறை விகிதமானது இரண்டுக்கு ஒன்றாக காணப்படுதல் சிறந்ததாகும். நடைமுறை விகிதமானது இரண்டுக்கு ஒன்றாக காணப்படுதல் சிறந்ததாகும். அதாவது நடைமுறை சொத்து இரண்டாகவும் நடைமுறை பொறுப்பு ஒரு பங்காகவும் காணப்படும். அப்ப நடைமுறை விகிதம்டா நடைமுறை சொத்துக்கும் நடைமுறை பொறுப்பும் இடையிலான தொடர்பு. நடைமுறை விகிதம் விகித அடிப்படையில வரும். நடைமுறை விகிதம் ரெண்டுக்கு ஒன்றாக காணப்படுதல் சிறந்தது. இவ்வளவுதான் நமக்கு தேவையான விஷயம். இப்ப இதெல்லாம் கிளியரா செக்ல போடுங்க. அடுத்து நடைமுறை விகிதத்துக்கான சமன்பாட்டுக்கு போகும், எப்படி கணிப்பீடு செய்யறது. ஓகே, அதுக்கு கீழே எழுதி கொள்ளுங்க சமன்பாடு. நடைமுறை விகிதம் சமன், நீங்க முழுமையா எழுதி கொள்ளுங்க. நடைமுறை விகிதம் சமன் நடைமுறை சொத்தின் கீழ் நடைமுறை பொறுப்புகள். நீங்க முழுமையா எழுதி கொள்ளணும், சரியா? நடைமுறை விகிதம் சமன் நடைமுறை சொத்துக்களின் கீழ் நடைமுறை பொறுப்புகள். இதை எழுதிட்டு இந்த நடைமுறை விகிதம் கிளியர்னா செட்ல போடுங்க. நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். இதோட நடைமுறை விகிதம் கிளியர். அப்போ ஒவ்வொரு அந்த விகிதம்டா என்ன, அது என்ன அடிப்படையில வரும், அதுல நிபந்தனை எப்படி வரும், அதுக்கப்புறம் சமன்பாடு என்ன, இதான் முக்கியமா தெரிஞ்சுக்கொள்ளணும் எக்ஸாம்பிள், சரியா?
ஓகே, அடுத்தது நாங்க போவோம். இந்த திரவத்தன்மை விகிதத்துல இரண்டாவது வகைக்கு போவோம். சரியா? விரைவு விகிதம் அல்லது திரவ விகிதம்டா என்னன்னு பார்ப்போம். அதை படிச்சுட்டு நாங்க பயிற்சிக்கு போவோம். தலை போட்டுக்கோங்க. திரவ அல்லது விரைவு விகிதம். திரவ அல்லது விரைவு விகிதம்னு போட்டுக்கோங்க. ஓகே, இப்ப நாங்க பார்ப்போம். விரைவு விகிதம் அல்லது திரவ விகிதம்டா என்ன? மிக இலகுவானது. திரவ சொத்துக்கும் நடைமுறை பொறுப்புக்கும் இடையிலான தொடர்பினை வெளிப்படுத்தும் விகிதம். திரவ சொத்து அல்லது விரைவு சொத்து ரெண்டு மூணு தான். இந்த திரவ சொத்துக்கும் நடைமுறை பொறுப்புக்கும் எப்படி தொடர்பு காணப்படுது? நிறுவனத்துல காணப்படக்கூடிய இந்த திரவ சொத்துக்களை வச்சு நடைமுறை பொறுப்புகளை எப்படி தீர்மானம் செய்வோம்? இது தொடர்பான விளக்கத்தை படிக்கிறது திரவ விகிதமாகும். தம்பி, அங்க நாங்க படிச்சது தங்கச்சி பாருங்க, முதலாவது படிச்சது நடைமுறை சொத்துக்கும் நடைமுறை பொறுப்புக்கும் இடையிலான தொடர்பு. இரண்டாவது படிக்கிறோம் திரவ சொத்துக்கும் நடைமுறை பொறுப்புக்கும் இடையிலான தொடர்பு. சிம்பிள். சரியா? அப்ப தெளிவா பாருங்க, இந்த விரைவு விகிதம் அல்லது திரவ விகிதம் தான் ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய இந்த விரைவு சொத்து திரவ சொத்துக்களை பயன்படுத்தி நடைமுறை பொறுப்புகளை தீர்க்கும் ஆற்றலை மதிப்பீடு செய்யும் விகிதம். ஒரு திரவ சொத்துக்கும் நடைமுறை பொறுப்புக்கும் இடையிலான தொடர்பினை வெளிப்படுத்தும் விகிதம். சரியா? அப்ப கிளியரா? விரைவு சொத்துக்கும் நடைமுறை பொறுப்புக்கும் இடையிலான தொடர்பினை வெளிப்படுத்தும் விகிதம். அப்படி இல்லாட்டி விரைவு சொத்துக்களை பயன்படுத்தி நடைமுறை பொறுப்புகளை தீர்க்கும் ஆற்றலை மதிப்பீடு செய்யும் விகிதம். எனவே எழுதி கொள்ளுங்க. விரைவு விகிதம் தான் எழுதி கொள்ளுங்க. விரைவு சொத்துக்கும் நடைமுறை பொறுப்புக்கும் இடையிலான, இந்த விரைவு சொத்து திரவ சொத்து எல்லாம் ஒரே விஷயம் தான், சமனான விடயம். சரியா? விரைவு சொத்துக்கும் நடைமுறை பொறுப்புக்கும் இடையிலான விரைவு சொத்துக்கும் நடைமுறை பொறுப்புக்கும் இடையிலான தொடர்பினை வெளிப்படுத்தும் விகிதம் இதுவாகும். விரைவு சொத்துக்கும் நடைமுறை பொறுப்புக்கும் இடையிலான தொடர்பினை வெளிப்படுத்தும் விகிதம் இதுவாகும். அடுத்த நோட்ல போட்டுக்கோங்க. நிறுவனத்தில் காணப்படக்கூடிய விரைவு சொத்துக்களை பயன்படுத்தி, அடுத்த நோட்ல எழுதுங்க. நிறுவனத்தில் காணப்படக்கூடிய விரைவு சொத்துக்களை பயன்படுத்தி நிறுவனத்தில் காணப்படக்கூடிய விரைவு சொத்துக்களை பயன்படுத்தி நடைமுறை பொறுப்புகளை தீர்க்கும் ஆற்றலை நடைமுறை பொறுப்புகளை தீர்க்கும் ஆற்றலை நிறுவனத்தில் காணப்படக்கூடிய விரைவு சொத்துக்களை பயன்படுத்தி நடைமுறை பொறுப்புகளை தீர்க்கும் ஆற்றலை மதிப்பீடு செய்யும் விகிதம் இதுவாகும். மதிப்பீடு செய்யும் விகிதம் இதுவாகும். இது எழுதுனா ஓகேன்னு போடுவோம்.
இதுல பாருங்க, பொழுது திரவ சொத்து விரைவு சொத்துன்னு படிக்கிறோம் அப்படின்னா என்னன்னு தெரியும். அப்படி தெரியாட்டி ஆன்சர் பண்ண இயலாது. முதல்ல சொல்லித்தாரன் விரைவு சொத்துக்கும் நடைமுறை பொருளுக்கும் இடையிலான தொடர்பு. இப்ப நடைமுறை பொருள்னா தெரியும், விரைவு சொத்துனா தெரியாது. இப்ப பார்ப்போம், இந்த விரைவு சொத்துனா என்ன, அது திரவ சொத்துனா என்னன்னு பாருங்க. திரவ சொத்துன்னு சொல்றது சமன்பாடு எழுதி கொடுங்க. திரவ சொத்து சமன் அல்லது விரைவு சொத்து சமன் நடைமுறை சொத்துக்கள் நடைமுறை சொத்துக்கள்ல இருந்து நாங்க ரெண்டு விஷயங்களை கழிக்கின்றா திரவ சொத்து வரும். இறுதி இருப்பு தெளிவான முறையில விலை கொள்ளும். இந்த திரவை சொத்து விரைவு சொத்துன்னு நாம இவ்வளவு கதைக்கிற விடயம் படிக்கிறது அப்படின்னா என்னன்னா, நிறுவனத்துல காணப்படக்கூடிய நடைமுறை சொத்துக்களை இருந்து இறுதி இருப்பையும் முற்பண செலவையும் கழிச்சுவார பெறுமதி திரவை சொத்து ஆகும். அப்ப திரவை சொத்துக்கும் நடைமுறை பொறுப்புக்கும் இடையிலான தொடர்புனா திரவ வீதம் படிக்கிறோம். திரவ சொத்துனா என்னன்னு தெரியாட்டி ஆன்சர் பண்ண இயலாது. எனவே ரெண்டாவது படிக்கிறோம், திரவ சொத்துன்னு சொல்றது நம்மள நிறுவனத்துல காணப்படக்கூடிய நடைமுறை சொத்துக்கள்ல இருந்து இறுதி இருப்புகளையும் முற்பண செலவுகளையும் கழிச்சு வாரது திரவ சொத்துக்கள் ஆகும். இப்ப நீங்க இந்த சமன்பாடை போட்டுக்கொள்ளுங்க. திரவ சொத்து அல்லது விரைவு சொத்து சமன் நடைமுறை சொத்துக்கள் மைனஸ் இறுதி இருப்பு முற்பண செலவு. எழுதிட்டு ஓகேன்னு போடுங்க. அடுத்த விடயத்துக்கு போகும். ஓகே பாருங்க, உங்களுக்கு நடைமுறை வீதம் 2:1 காணப்படுதல் சிறந்ததுன்னு சொல்றேன். அதே போல திரவ விகிதம் எப்பொழுதும் 1:1 காணப்படுதல் சிறந்தது. அதாவது திரவ சொத்து ஒரு பங்காகவும் நடைமுறை பொறுப்பு ஒரு பங்காகவும் காணப்படுதல் சிறந்தது. எனவே இந்த திரவ விகிதமானது விகித அடிப்படையில் கணிப்பீடு செய்யப்படும். ஓகே, விகித அடிப்படையில் கணிப்பீடு செய்யப்படும். இரண்டாவது, 1:1 காணப்படுதல் சிறந்ததாகும். எனவே அடுத்த நோட்ல போட்டுக்கோங்க, இது விகித அடிப்படையில் கணிப்பீடு செய்யப்படும். அடுத்த நோட்ல இது விகித அடிப்படையில் கணிப்பீடு செய்யப்படும். இது விகித அடிப்படையில் கணிப்பீடு செய்யப்படும். அடுத்த நோட்ல போடுங்க, விரைவு விகிதமானது அல்லது திரவ விகிதமானது விரைவு விகிதமானது 1:1 காணப்படுதல் சிறந்ததாகும். விரைவு விகிதமானது 1:1 காணப்படுதல் சிறந்ததாகும். அதாவது ஒரு பங்கு திரவ சொத்தாகவும் ஒரு பங்கு நடைமுறை பொறுப்பாகவும் காணப்படலாம். இதை எழுதி முடிக்க ஓகேன்னு போடுங்க. அடுத்தது இந்த திரவ விரைவு விகிதத்துல சமன்பாட்டுக்கு போகும். திரவ விகிதம் என்ன, திரவ சொத்துக்கும் நடைமுறை பொறுப்புக்கும் இடையிலான தொடர்பு. திரவ விகிதம் விகித அடிப்படையில கணிப்பீடு செய்யப்படும். 1:1 காணப்படுதல் சிறந்தது. திரவ சொத்துனா என்ன, நடைமுறை சொத்துல இருந்து இறுதி இருப்பையும் முற்பண செலவையும் கழிச்சு வாரது. ஓகே, அடுத்து நாங்க சமன்பாட்டுக்கு போவோம். எழுதி கொள்ளுங்க. அது கீழே திரவ அல்லது விரை விகிதம் சமன் திரவ சொத்தின் கீழ் நடைமுறை பொறுப்பு அல்லது விரைவு சொத்தின் கீழ் நடைமுறை பொறுப்பு. எழுதி கொள்ளுங்க.
ஓகே, இதோட உங்களுக்கு நடைமுறை வீதமும் திரவ வீதமும் தெளிவான முறையில முடியுது, தியரி முடியுது. இது எல்லாம் படிச்சது கிளியர்னா எழுதிட்டீங்கன்னா செட்ல போடுங்க. இறுதியா ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்லித்தாரு, அதுக்கு நான் பயிற்சியை போடுவோம். சரியா? இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். விரைவு விகிதம், நடைமுறை விகிதம். அதுல தியரி முடிச்சிட்டோம். இப்ப நாங்க இறுதியா பார்க்க போறோம் நடைமுறை சொத்துக்கள், நடைமுறை பொறுப்புகள், அடுத்து திரவ சொத்து. இந்த மூன்றுக்கும் இடையிலான தொடர்பு தான் இதுவரைக்கும் நாம பார்த்தது. நம்ம படிக்கிற ரெண்டு வீதத்துல வரக்கூடிய விடயம் நடைமுறை சொத்துக்களும், நடைமுறை பொறுப்புகளும், திரவ சொத்துக்களும். அப்ப நடைமுறை சொத்துக்கள் என்னென்ன விடயங்கள் வரும், நடைமுறை பொறுப்புகள் என்ன வரும், திரவ சொத்துக்கள் என்ன வரும், அது தெரிஞ்சா நீங்க இலகுவா கணிப்பிட மேற்கொள்ளலாம். எனவே இப்ப நாம படிச்ச நடைமுறை சொத்துக்கள், நடைமுறை பொறுப்புகள், திரவ சொத்து, அதுல என்னென்ன கூறுகள் வரும்னு உங்களுக்கு சொல்லித்தாரேன்.